T20 உலகக்கோப்பை திருவிழாவுடைய ஒரு உச்சக்கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. அதில் மாற்று கருத்து கிடையாது. பல பேர் வெளிநாட்டு ஊடகங்கள்லாம் கூட என்ன எழுதுறாங்கன்னா, இந்த முறை T20 அரையிறுதிக்குள்ள ஆசிய அணி எதுவுமே உள்ள வராது, இறுதி அணி அரையிறுதிக்குள்ளே வராது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கே இன்னும் ஒரு சோதனை இருக்குதுப்பா. ஜிம்பாவே அடிச்சாச்சு, 72 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாச்சு. ஆனால் அந்த ரன் ரேட் விகிதம் இருக்கு இல்லைங்களா, இன்னும் மைனஸில் தான் இருக்குது. என்ன சாமி, 250க்கு மேலே அடித்து ஜிம்பாவே சுருட்டி இருக்கணும். நீங்கள் இல்லை, பென்னட்டுன்னு ஒரு வீரர் சும்மா நங்கூரம் பாசன மாதிரி 97 ரன் வரைக்கும் நின்றுட்டு இருந்தார். நீங்கள் என்னென்னவோ பவுலிங் போட்டு பார்த்தீங்க. இதெல்லாம் பவுலிங்கில் ரொம்ப வீக்கு. நீங்கள் 250க்கு மேலே அடித்த ஒரு டீமு, இது வாழ்வா சாவான்ற ஒரு மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் எவ்வளோ வெறி கொண்டு ஆடி இருக்கணும் நீங்கள். ஜிம்பாவே இப்போதான் பூமன் ஒரு அணி, அதுக்காக அதை குறைச்சி எடப்பட முடியாது. ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் தண்ணி காட்டின ஒரு டீம் தான். அதே சமயத்தில் அந்த ரன் ரேட் விகிதம் ப்ளஸில் வரணுமே. ப்ளஸில் வந்தால் தானே உங்களுக்கு அரையிறுதி ஏறக்குறைய உறுதி செய்கிறது. இப்போ நீங்கள் போய் வெஸ்ட் இண்டீஸ் கூட கல்கட்டாவில் டஃப் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். வெஸ்ட் இண்டீஸும் ஒன்று சாதாரணம் கிடையாது. நீ வாயா ஒரு கை பார்த்துக்கிறேன், நீங்கள் லீக்கில் அப்படிலாம் பார்த்தீங்கல்ல, எங்களை இப்போ வா சூப்பர் 8க்குள்ளே வா, நாங்கள் யாருன்னு காமிக்கிறோன்ற ரேஞ்சில் அவங்க அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே வேளையில் இந்த ஜிம்பாவே மேட்ச்சில் பல தவறுகள் இந்தியா ரொம்ப அசால்ட்டாக விளையாடுறது. அசால்ட்டாக விளையாடுறதா அல்லது விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரியான அந்த தலைமைகள் இப்போ இல்லாதது நமக்கு பெரிய வருத்தமாக இருக்குதா? தோனி மாதிரி ஒரு அனுபவசாலிலாம் இருந்தால் வாய்ப்பில்லை. இருந்தால் இந்த அணியை எப்படி வழி நடத்தின்னு போனோம்? இந்த பவுலிங்கை இந்த டைமில் யாரை விட்டு போட கரெக்டாக இது வரைக்கும்? ஏன்னா சிவம் துபே எடுத்துன்னு ஒரு பவுலிங் போடுறாங்க, அது இன்னும் தமாஷ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒய்டு நோ பால், ஒய்டு நோ பால், ஒய்டு நோ பால்னு போட்டுருக்காரு. ரொம்ப சீரியஸான மேட்ச் அது. நீங்கள் வின் பண்ணிடுங்க ரைட்டு, ஆனால் அதிகபட்ச ரன்னில் வின் பண்ணுமே. நீங்கள் ரன் ரேட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாச்சே, அங்கே காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. பொதுவாக நீங்கள் அப்போலாம் ஒரு 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் வின் பண்ண போகுது அப்படின்னு அட்டகாசமாக முடிவான பிறகு கடைசி ஓவராக டெண்டுல்கர் மாதிரியான ஆட்களை கொடுப்பாங்க. டெண்டுல்கர் தான் போடுவார். அதில் அவர் ஒரு விக்கெட்லாம் கூட எடுத்திருக்காரு. சும்மா போடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம பசங்களை யாராவது பந்து பொறுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவனு டே தம்பி வாடா ஒரு பவுலிங் போடுறா அப்படின்னு பந்து போட்டுக்கு வந்துக்கிட்டே, நான் பந்து பொறுக்கி நான் மேட்ச் பார்க்க என்ன பவுலிங் போடுற ஒரு எண்ண அப்படியே வருது. ஆனால் சிவம் துபே அந்த ரேஞ்சுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ரன் ரேட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜிம்பாவே ஒரு 110 120க்குள்ள ஆல் அவுட் ஆகணும். ஆனால் ஆல் அவுட்டே ஆகல, காமெடி பண்ணிக்கிட்டு லூஸ் பவுலிங் போட்டுக்கிட்டு அதை போட்டு சாத்து 26 ரன்னு கொடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபிஷேக் சர்மா வந்த உடனே எல்லா மேட்ச்லையும் எடுத்து 6க்கு அடிக்க பார்க்கறது, டொப்புன்னு அவுட் ஆகி போயிடுது. அடிக்க பார்க்கறது அவுட் ஆகி போய்க்கிறது. திலக் வர்மா பாலெல்லாம் அவர் டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாரா அல்லது T20 விளையாடுறாரா இதுக்கு முன்னாடி அப்படின்ற அளவுக்கு பாலெல்லாம் முழுங்கிறது, விளையாடுறது, அப்புறம் போயிடுறது. ஆனால் நேற்று 2 பேரும் கலக்கிட்டாங்க. இந்த நாள் உண்மையிலே அமக்கலாம். அபிஷேக் சர்மாக்கெல்லாம் இந்த மேட்ச் சொதப்புனா அதோடு அவ்வளோதான் தூக்கி ஓரம் கட்டி வச்சுருவாங்க. ஏன்னா இந்த அண்டர் 19 விளையாடின நிறைய பசங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க, திறமையான பசங்க அண்டர் 19 கலக்கிட்டு வந்திருக்காங்க, சின்ன சின்ன பசங்க. அதனால் அவனுங்கெல்லாம் தூக்குறதுக்காக, நம்மளெல்லாம் டீமில் கொண்டு வரதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. இது திலக் வர்மா, அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா. ஏன்னா ஹர்திக் பாண்டியா நேற்று மேன் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியவர் தான். 23 பந்தில் ஒரு 50 ரன் கடைசி நேரத்தில் அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த கடைசி நேரத்தில் தான் இந்திய பேட்ஸ்மேன்கள் இந்த கடைசி ஓவர் 2-3 ஓவரில் தான் தடுமாறுவாங்க, ஆட்டங்காணுவாங்க. அதெல்லாம் தூக்கி பொழந்து கட்டினது. ஆனால் அதெல்லாம் மீறி பவுலிங் சொல்கிற மாதிரி இல்லை ராஜா. நீங்கள் ஒரே பூம்ரா பூம்ரா பூம்ரான்னு பூம்ராவே நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பூம்ரா எப்படி போட போகிறாரு, எந்த இடத்துல யார்கர் போட போகிறாரு, அவருடைய ஸ்டைல் என்ன, அக்கு வேறு அணி வேறு பிரித்து வீடியோவை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பேட்ஸ்மேனுங்க ரெடியாகி வராங்க. இதெல்லாம் மீறி முக்கியமாக ஃபீல்டிங்கும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் ஜிம்பாவே ஃபீல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. அதை விட இலங்கையோட ஃபீல்டிங்லாம் பிரமாதமான ஃபீல்டிங். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீதர் தான் ஃபீல்டிங் கோச். அவர் இலங்கை அணிக்கு கலக்கிறாங்க. ஃபீல்டிங் ரொம்ப முக்கியம். நேற்று கூட ரிங்கு சிங் ஒரு கேட்ச் ஒன்று விட்டார். எல்லாரும் சப்ஸ்டியூட், அவர் எல்லாரும் பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலையில்
அவருடைய தந்தை இறந்துட்டார். அவர் ரொம்ப காலமாக நீண்ட நாளமாக கல்லீரல் பாதிப்பில் சிகிச்சையில் இருந்திருக்கார். வந்து ரொம்ப மன உளைச்சலாக தான் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் கிரவுண்டில், ஏன்னா ஒரு கிரிட்டிக்கல்ன்ற அவர் கண்டிப்பாக அந்த இது வந்துக்கிட்டே இருக்கும். காலையில் அவர் இறந்துட்டார். ஜூலை மாதம் அவருக்கு வந்து திருமணமாக முடிவு பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி பர்சனலான விஷயங்கள் கூட ஒவ்வொரு வீரர் வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அவங்கள வந்து அந்த ஆட்டத்து மேலே கவனத்தை கொண்டு வராது. ஒரு நல்ல கேட்சர் ரிங்கு சிங் வந்து விட்டுட்டாரேப்பா, ஆச்சா போச்சா அப்படின்னாங்க. ஏங்க, ஜிம்பாவே வந்து சீக்கிரமாக சுருட்ட வேண்டிய நீங்களே பவுலிங்கை சொதப்பி போட்டுட்டு லூஸ் பவுலிங் போட்டு விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் கம்மியாக அடிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, 200 கீழே அடிச்சிருந்தீங்க, அவன் ஜெயிச்சுட்டு இருப்பான் பொழுது. இதெல்லாம் தாண்டி எப்போவுமே இந்த இந்தியா வந்து ரொம்ப இழுபறியாக போராடி அதுக்கப்புறம் தான் உள்ளே வரும். அது எப்போ வழக்கமாக இருக்கிற ஒரே இதுதான் அது. இதெல்லாம் தாண்டி கல்கட்டா மேட்ச் இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையான ரியல் ஃபைனல் மேட்ச் மாதிரி வருது. நீங்கள் அது வந்து அசால்ட்டாக இடது கையில் இந்தியா தள்ளிடக்கூடாது. வெஸ்ட் இண்டீஸ்லாம் வெறி கொண்டு இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து விளையாட்டு சார்ந்த விஷயங்களிலும் ரொம்ப புவராக இருக்காங்க. வந்து பெரிய வருமானம் கிடையாது. இந்த மேட்ச்லாம் விளையாட்டு போனால் அவங்க கவர்மெண்ட்டே வந்து வரின்னு முக்கால்வாசி பிடிங்கிறாங்க. இந்த வீரர்லாம் வாங்கி போகிறாங்கல்ல, அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய சலுகைலாம் கிடையாது. கிரிக்கெட்டில் இந்தியாவில் தாங்க ஹையஸ்ட்டு. அது இந்திய வீரர்களுக்கு தான் வந்து வாரி வழங்குறாங்க. ஸ்பான்சர்லேருந்து, பரிசு பொருட்கள்லேருந்து, நலத்திட்டங்கள்லேருந்து, சொத்துலேருந்து அத்தனையும். ஆனால் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக விளையாடிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு வந்து அப்போ எவ்வளோ வெறியாக இருக்கும். சொல்லுவாங்கல்ல, வெளியே இருக்கிற புலியை விட கூண்டில் அடைக்கப்பட்ட புலிக்கு தான் வேகம் அதிகமாக இருக்கும். அப்படி அந்த வேகத்தோடு இருக்கிறாங்க அவங்ககிட்ட. நீங்கள் வந்து வெஸ்ட் இண்டீஸ் தானே அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக விளையாடிங்க. விளையாடிட்டா அதுக்கு வந்து இந்திய ரசிகர்கள் பொறுப்பல்ல அப்படின்ற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் மாரி ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக செமிஃபைனலுக்குள் இந்தியா வரும், ஃபைனலுக்குள் இந்தியா வரும். ஃபைனலில் யாருடன் மோதுவார்கள், இங்கிலாண்டோட அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. இப்போ நாம் வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு வெற்றியை பெற்றுட்டா கூட அதுக்கப்புறம் நாம் வந்து செமிஃபைனல் கூட அநேகமாக எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இங்கிலாந்து, சவுத் ஆப்ரிக்கா, இந்தியா, நியூசிலாந்தாக இருக்கும். அப்படின்போது நியூசிலாந்தும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஆர்ப்பாட்டமே இல்லாத அமைதியான ஒரு ஃபார்மில் இருக்காங்க. அப்படி இருக்கிற அந்த அணிக்கிட்ட போயிட்டு நீங்கள் எப்படி விளையாடணும், எப்படி டெக்னிக்கலாக விளையாடணுன்றத வந்து அவங்க அணி இது வரைக்கும் இப்போ இந்த 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 T20 விளையாடின இந்த மேட்ச் வரைக்கும் நீங்கள் உட்காந்து பார்த்தாலே போதும். ஒவ்வொரு வீரரும் மற்ற அணி வீரர்கள் எங்கே தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்க எங்கே கரெக்ட் பண்ணியிருக்காங்க, இதை வந்து கரெக்டாக எடுத்து விளையாடினா இறுதிப் போட்டிக்குள்ளே போயிடலாம், கோப்பையே வெல்லலாம். நிறைய வாய்ப்பு இருக்குது. அது தொடர்ச்சியான விமர்சனங்கள் இருக்குது. வந்து இந்த முறை வந்து இந்தியா கோப்பை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம்பா. வெளியே தான் பார்த்து லீக்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக விளையாடுறாங்க. ஆனால் சூப்பர் 8 இந்த செமிஃபைனலுக்குள்ளே வந்தாலும் அவங்க தடுமாறிடுவாங்க. அவங்களாம் இழுத்து பிடிச்சி வரத்துக்குள்ளே அவங்கள இது பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து மன ரீதியாக அவங்கள அந்த பிளேயர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து அப்படியே காயப்படுத்திடலாம் விளையாடும் போதே, இப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்திய வீரர்கள் தயவு செய்து இதை ரொம்ப அசால்ட்டான ஆட்டமாக விளையாடக்கூடாது என்பது கிரிக்கெட் ரசிகர்களுடைய ஒரே இது. ஏன்னா உலகத்திலேயே அதிக கிரிக்கெட் ரசிகர்கள் உள்ள நாடு இந்தியா என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே வேளையில் ஐசிசிக்கு அவ்வளோ பெரிய வருமானத்தை இந்திய கிரிக்கெட் வாரியம் தான் அள்ளி கொடுக்குது. அதனால் பார்த்து உஷாராக விளையாடுங்க, கப்படிங்க, விசில் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.